ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது பல தகவல்கள் பல்வேறுபட்ட விதங்களிலே உண்மையா பொய்யா என்று தெரியாமல் உலாவிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு முக்கியமான தகவல் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக வலம் வருகிறது. சுரேஷ் ஷலவுக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சித்திரவதை அல்லது அவருக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இப்போதைய சூழ்நிலைகள் தொடர்பில் பல்வேறுபட்ட தகவல்கள். மனித உரிமைகள் ஆணைக்குழு சந்தித்த பின்னர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள். உண்மையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் இந்த விடயங்களில் சித்திரவதை செய்கிறார்கள் என்கின்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனாலும் கூட அது உண்மைக்கு புறம்பான தகவல் என்று தற்போது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு அறிக்கை வெளியிடப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இந்த அறிக்கை தொடர்பில் பார்க்கின்ற போது இன்றும் அது இந்த சுரேஷ் அலே ஏன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார், இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்கின்ற பல உண்மைகள் இருக்கின்றது. அதற்கு முன்னதாக சில விடயங்களை பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் ஒரு அறிக்கை வழங்கியதாக தற்போது சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக வைரலாகி கொண்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலே பரவுகின்ற அறிக்கையிலே குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களம் மிகவும் மோசமான நிலையில் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக இந்த அறிக்கை இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் சுமார் 1 மாதத்துக்கு முன்பு மனித உரிமைகள் ஆணைக்குழு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய இடங்களுக்கு சென்று பரிசோதித்த ஆய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டியே இந்த அறிக்கை தெரிவுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அறிக்கை 1 மாதங்களுக்கு முன்னர் வெளியான அறிக்கை. ஆனால் இப்போதுதான் அந்த அறிக்கை ஒரு சில விடயங்களை மேலுமாக சேர்த்து அந்த அறிக்கை தெரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஆய்வில் காற்றோட்டம் மற்றும் சூரியொளி இல்லாமை உள்ளிட்ட பொதுவான தடுத்து வைக்கும் வசதி குறைபாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஒரு பொதுவான அறிக்கை கடந்த 1 மாதங்களுக்கு முன்னர் வெளியான அறிக்கை தான் இப்போது வெளியிடப்படுகிறது. அந்த அறிக்கை சுரேஷ் அலே தொடர்பான தனிப்பட்ட அறிக்கை அல்ல. இது பொய்யான வகையில் அல்லது போலியாக சமூக வலைத்தளங்களில் தெரிவுபடுத்தப்பட்ட அறிக்கை. தவறாக விளங்கி தனிநபர் தொடர்பான மாற்று சமூகத்தின் தவறான புரிதலை உருவாக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட அறிக்கை என்பது இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உத்தியோகபூர்வமாக இந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தகவலாக இருக்கின்றதாகத்தான் இப்போது கூறப்படுகிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போது இன்றைய தினமும் சுரேஷ் அலேவின் பிடிவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் சுரேஷ் அலே தொடர் பிடிவாதத்தில் இருக்கிறார்? குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் கட்டுப்பாட்டில் விசாரணையில் இருக்கக்கூடிய முன்னாள் அரச புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளர் சுரேஷ் அலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் காவலுக்கு மீண்டும் திரும்ப மாட்டேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். மரண தண்டனையே மிகவும் பொருத்தமானது என்றும் சுரேஷ் அலே கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றோரும் சுரேஷ் அலே அவரது தனிப்பட்ட வழக்கறிஞர்களை சந்திக்க சென்ற போது மேற்கண்டவாறு கூறியதாக வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் ரத்து செய்வது குறித்து அரசின் நிலைப்பாடு மற்றும் மஸ்கரிய மகாநாயக்க தேரர் விடுத்த கோரிக்கை ஆகியவற்றை வழக்கறிஞர்கள் சுரேஷ் செலவிடம் கூறியிருக்கிறார்கள். விசாரணைகள் இடம்பெறுகிறது, எல்லாம் இடம்பெறும், நீங்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுங்கள். இல்லை இல்லை, நான் கைவிட மாட்டேன் என்பது அவருடைய பிடிவாதம். அதன்படி தற்போதைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு சுரேஷ் செலவிடம் வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அந்த தடுப்பு கூடத்துக்கு திரும்ப விரும்பவில்லை என்றும் அந்த ஒரு இடம் நரகம் என்றும் சுரேஷ் அலே மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறார். தற்போதைய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகர தன் மீது தனிப்பட்ட விரோதம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்ததுடன் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் வழக்கறிஞர்களிடம் உறுதியாக கூறியிருக்கிறார். உண்ணாவிரதம் தொடரத்தான் போகிறது என்று. இதற்கிடையில் அண்மையில் சலே பகிரங்கமாக விசாரிக்கப்பட்டதாக கூறப்படும் நாள் தொடர்பான காணொலி காட்சிகள் எதுவும் இல்லை என குற்றத்தடுப்பு புலனாய்வுத்துறையினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்துள்ளனர். 1 மாதங்களுக்கு முந்தைய காணொலி காட்சிகள் மட்டுமே உள்ளதால் மார்ச் 8 நடத்தப்பட்ட சோதனை காணொலி காட்சிகள் எதுவும் இல்லை என்று குற்றத்தடுப்பு புலனாய்வுத்துறையின் தெரிவித்திருக்கின்றது. மார்ச் 8 இந்த காணொலிகள் இல்லை என்பதை தெளிவாக கூறியிருக்கிறது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பான காணொலி காட்சிகள் பெறுவதற்காக மற்ற தரப்பினரிடம் கணனி உதவியை பெறுவதில் தாம் கவனம் செலுத்தியுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறியிருக்கு. சுரேஷ் அலே தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் இந்த தகவல் மேலும் அறிக்கை கோரப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கை 26 முன்னர் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இது இன்றைய தினம் சுரேஷாலே எனக்கு மரண தண்டனையே போதும், என்னை விட்டு விடுங்கள். இதற்கு முன்னர் சுரேஷாலே அவர்களே அல்லது சட்டத்தரணிகளே எத்தனை அப்பாவி தமிழ் இளைஞர்களை இந்த 4ஆம் மாடி அல்லது இந்த சித்திரவதை கூடத்திலே நீங்கள் வைத்து சித்திரவதை செய்தீர்கள். எத்தனை இளைஞர்கள் அந்த கூரை மேட்டின் மேல் அல்லது உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம் எத்தனை பேர் இருந்தார்கள்? ஒருவருக்காவது இப்படியான ஒரு கரிசனை காட்டி இருக்கிறீர்களா? இவர் நீதிமன்றத்தால் ஒரு குற்றவாளி என்று கிட்டத்தட்ட அடையாளம், அதாவது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். பிள்ளையானும் சுரேஷாலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை இடம்பெறுகிறது. ஆனால் அவர் உணவு தவிர்ப்பு போராட்டம் என்றால் ஒரு பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்கள் மீது ஒரு விதமாகவும் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான இலங்கை படையினர் மீது ஒரு விதமாகவும் நடத்தப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கிறது. ஆனால் எது எப்படி இருக்கிறதோ இந்த விசாரணை விடயத்திலே இதே கொடுமைகளை, இதே விதமான வதைகளை எத்தனை தமிழ் இளைஞர்கள் என்று 18 வயதிலே கைது செய்யப்பட்டு 56 வயதிலே எத்தனை பேர் மரணித்து பிணமாக வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் கைது செய்து நீங்கள் செய்த அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சமா? இந்த சுரேஷாலே பல தகவல்கள் இருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறோம். இவர்கள் செய்த அநியாயம் என்பது வகை தொகையற்றது. இந்த இப்போது சுரேஷாலே அந்த இடத்துக்கு செல்ல மாட்டேன் என்கின்ற இடத்தில் எத்தனை தமிழ் இளைஞர்களோடு சுரேஷாலே மிரட்டி கதைத்திருக்கின்றார். எத்தனை தமிழ் இளைஞர்களை நீங்கள் சில விடயங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது விட்டால் ஏரிக்கரையில் தூக்கி வீசி விடுவார்கள், நான் என்ன செய்வதென்று எத்தனை பேரை வழிநடத்தி இருக்கிறார். சுரேஷாலே இதற்கு பதில் இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பில் அவர்தான் கூறிக்கொள்ள வேண்டும். அதற்கு அப்பால் இப்போது சுரேஷாலே இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதன் உள்நோக்கம் என்ன? இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் என்பது ஆத்மார்த்தமானதா அல்லது கோட்டாபாய ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கா அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் யாரை காப்பாற்றுவதற்கு அல்லது இதன் பின்னணி என்ன இருக்கிறது என்று தேடிச் சென்ற போது பல கடந்த கால வரலாறுகளையும் இந்த இடத்திலே கூறி செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சித்திரவதைகளை அறிக்கையிடும் அதிகாரிகள் இலங்கைக்குள் இருக்கிறார்கள். இந்த மாதம் 15 தொடக்கம் 24ஆம் தேதி வரையும் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்தால் இதில் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. வருகிறோம். இப்போது சில சட்ட ஏற்பாடுகள் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். 1974 தொடக்கம் 1975 காலப்பகுதியில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய தமிழ் பிரிவினுடைய விசாரணை அதிகாரியாகவும் மிகவும் கொடூரமானவராகவும் இருந்தவர் தான் பஸ்டியான் பிள்ளை. அவரை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். இன்று 65-70 வயதிலே இருக்கக்கூடியவர்கள் பலரும் அவருடைய வலிகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பலரும் அவரை மறந்திருக்க மாட்டார்கள். பொறுப்பானவராக பஸ்டியான் பிள்ளை இருந்ததோடு இந்த இடங்கள் எல்லாம் அவருக்கும் பரிச்சயமாகத்தான் இருந்தது. அது மட்டுமல்லாது அன்றைய காலத்திலிருந்து இந்த வதை கூடங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று அதிகளவான தமிழர்கள் வதைக்கப்பட்ட இடமாகத்தான் இது இருக்கிறது. தொடம்பே முதலாளியையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். ஏன் தொடம்பே முதலாளியை இதற்குள் எடுத்து வருகிறீர்கள் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. விசாரணையின் போது 1970ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மாடியிலிருந்து குதித்தார் என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும், குதிக்கவில்லை அவர் கொலை செய்யப்பட்டார் என்று குடும்பத்தாரும் ஒரு வாதத்தை முன்வைத்ததை அன்றைய காலங்களிலே மிகவும் பிரதானமாக அனைத்து சட்டம் ரீதியாக பேசக்கூடியவர்களும் பேசியிருந்தார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த வழக்கில் ஒருவர் இறந்தால் மரண விசாரணை அதிகாரிகள் அல்லது நீதிபதிகள் மரணத்தின் காரணத்தை கூற வேண்டுமே, அதை தாண்டி தீர்ப்பு எழுத முடியாது என்பது அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய ஒரு நெறிப்படுத்தலாகவும் அல்லது அதனுடைய ஒரு வழிகாட்டலாகவும் இருந்தது. மரண விசாரணையின் நோக்கம் என்ன, காரணத்துக்காக இறந்தார் என்பதை அறிக்கையிட முடியும். அதை விடுத்து தற்கொலையா அல்லது மரணத்துக்கான காரணம் என்ன, பின்னுக்கு முன் என்ன காரணம் இருக்கிறது என்பதை யாரும் கூற முடியாது. அவ்வாறு கூறி அந்த மரணத்தை நெறிப்படுத்த முடியாது என்பது அன்றைய காலத்திலே தொடம்பே முதலாளியின் வழக்கு விவகாரத்திலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய ஒரு நெறிப்படுத்தலாக இருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சுரேஷாலே. இந்த விடயத்தில் ஏன் இவருடைய முரண்பாடு இருக்கின்றது, ஏன் முரண்டு பிடிக்கிறார் என்ற சந்தேகம் எல்லாம் பலரிடம் இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு மேல் உள்ளவர்களால் தான் வாக்குமூலங்கள் பெறப்பட வேண்டும் என்பது சட்ட ஏற்பாடுகளாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நிலைப்பாடுகளாகவும் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது இலங்கையின் சாதாரண சட்டத்தின்படி போலீஸ் உத்தியோகத்தர், மதுவரி திணைக்கள உத்தியோகத்தர், மரலாக உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் வாக்குமூலம் பிரிவு 24-25 படி சான்று கட்டளை சட்டத்தின்படி நீதிமன்றத்தில்
சட்டமாக அல்லது சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. சட்டத்தின்படி சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பது ஒரு நியதியாக இருக்கின்றது. பாமர மக்களாகிய போன்றவர்களுக்கு விளங்கும் வகையில் கூறுகின்ற வகையில் கூறுவதானால், இலங்கையில் போலீஸ் உத்தியோகத்தருக்கு வழங்கும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லுபடியற்றதாகும். ஏனெனில் வெள்ளையர் ஆட்சி காலத்தில், வெளிநாட்டவர்கள் ஆட்சி, பிரித்தானிய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டமாகும். போலீசார் சித்திரவதை செய்து வாக்குமூலம் பெறுவார்கள் என்ற படியால் தான் இன்னும் இந்த நடைமுறை இலங்கையிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கிறது. இது கடந்த காலங்களில் பல முறைகளில் தமிழர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப்பட்ட வரலாறுகளே இல்லை. இது முரணாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. அது அவ்வாறு இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ASPக்கு மேலான பதவியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்கின்றது. ஆனால் அதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கின்றது. சித்திரவதை செய்வது அல்லது அச்சுறுத்துவது, பெறப்பட்ட வாக்குமூலங்களை மீளவும் அழுத்தம் கொடுப்பது அல்லது தூண்டுதல் மூலம் ஏதாவது ஒரு விடயத்தை கூறி வாக்குமூலம் பெறுவது, அதற்கும் அப்பால் வாக்குறுதி, உங்களை இந்த விடயங்களிலே விடுதலை செய்வதானால் நீங்கள் இந்த விடயங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று தூண்டுதல் மூலம் அல்லது வாக்குறுதி மூலம் பெறப்படுகின்ற வாக்குமூலங்களும் இங்கு ஏற்க முடியாது என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அது சான்றாக பெற முடியாது என்பது PTA பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது இலங்கையில் 95% பயங்கரவாத தடை சட்டத்தின் வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் ஏற்காது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இவ்வாறான நிலைப்பாடுகள் அடிப்படையில் நீதிமன்றமும் கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது. பொதுவாக சாதாரண தடை சட்டத்தில் ஒருவர் மற்றவருடன் இணைந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தாலும் அதுவும் செல்லுபடியற்றதாகும். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தில் சற்று வேறுபாடு இருக்கிறது. சாதாரண சட்டத்தில் இணைந்து கொடுத்தால் செல்லுபடியற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒருவர் இன்னொருவரையும் இணைத்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கினால் மற்றவருக்கும் அதை சான்றாக இணைக்க முடியும். குறிப்பாக ஜோசப் ராஜசிங்கம் வழக்கிலே இது ஒரு அண்மைய உதாரணங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் இவற்றையெல்லாம் கூறுகிறீர்கள்? இதற்குள் என்ன இருக்கின்றது? இந்த சட்டமும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் என்னவாக இருக்கிறது என்றால், இங்குதான் மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், சுரேஷ் அளவை பொறுத்தவரையில் வாக்குமூலங்கள் வழங்கினார், எல்லா விடயங்களிலும் ஒத்துழைப்பு கொடுத்தார் என்றுதான் நாடாளுமன்றத்திலே ஆனந்த விஜயபால கூட கூறினார். பல்வேறுபட்ட தகவல்களையும் அவர் வெளிப்படுத்தினார். அவரை நீதிமன்றத்தில் கூட இரண்டாவது ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்ற போது கூட, நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்ற போது கூட இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் இவருடைய மாற்றம் எங்கு நிகழ்கிறது என்றால், கோட்டாபய ராஜபக்சவுக்கான பயணத்தடை விதிக்கப்பட்ட போது அவருடைய குடும்பத்தார் அதிக அளவில் இவரை சென்று சந்திக்கின்றார். அங்குதான் இந்த நிலைமை மாற்றமடைகிறது. அதற்கு அப்பால் இவர் கூறுகின்ற விடயத்திலே எங்கு சறுக்கல் வருகிறது என்றால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது 2வது பயணமாக இந்த மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக சித்திரவதைகளுக்கு எதிரான உடன்படிக்கையின் விருப்பத் தேர்வு நெறிமுறையில் இலங்கையில் 2017ஆம் ஆண்டு இணைந்து கொண்டதையும் குறிப்பிடத்தக்க. 2017ஆம் ஆண்டு இலங்கை இந்த சித்திரவதைகள் விடயத்துக்குள் இணைந்து கொண்டது. தொடர்ச்சியாக 2019 ஏப்ரல் மாதம் அளவில் இந்த தூதுக்குழு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்தது. இந்நிலையில் தற்போது வரும் 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த தூதுக்குழு அமைச்சர் மட்டத்திலும் சந்திப்புகளை ஏற்படுத்த இருக்கிறது. அத்துடன் தொடர்புடைய அமைச்சர்கள், திணைக்களங்கள் என்று பலரையும் சந்திக்க இருக்கின்றார்கள் இந்த தூதுக்குழுவினர். குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் இப்போது இலங்கையில் தான் நிற்கிறார்கள். அரசியல் பிரமுகர்கள் யாரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் இதுவரையும் கூறப்படுகிறது. பல்வேறுபட்ட விடயங்களோடு தொடர்பானவர்கள், பல வதைகளுக்குள்ளானவர்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்பு குழுவின் SPT என்கின்ற அமைப்பினுடைய குழுவினர் இலங்கையிலே பல கள விஜயங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் சுரேஷ் அளவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? சுரேஷ் அளவை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய சுயவிருப்பின் பேரில் சாட்சியங்களை வழங்கினார். கோட்டாபாயாவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட போதுதான் அவர் சற்று தன்னை உசார்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய உண்மைகளை அவர் கூறிவிட்டார். ஆனால் நான் இப்போது கூறவில்லை என்பது அவருடைய நிலைப்பாடாக மாறப்போகிறது. எவ்வாறு மாறப்போகிறது என்றால், இந்த தூதுக்குழுவுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. சித்திரவதைகளுக்கு எதிரான உடன்படிக்கையின்படி OPCAT இலங்கையில் 2017 டிசம்பரில் இணைந்ததை தொடர்ந்து SPT தனது முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்தது எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் இப்போது இந்த தூதுக்குழுவில் செல்வி ஆயிஷா, அதே போன்று தொடர்ந்து இந்த தூதுக்குழுவில் திரு ஜேக்கப் மற்றும் திரு நிகா ஆகியோர் இந்த தூதுக்குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவரோடு SPTG ஜெனீவா அலுவலகத்தினுடைய முதன்மை அதிகாரிகளும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது
இந்த விடயங்களிலே இப்போது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான சில விடயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். ஒருவர் வற்புறுத்தப்படுவது அல்லது அவரை மிரட்டுவது அல்லது அவரிடம் சில முன்னுக்கு பின் முரணான வகையில் சாட்சியங்களை பெற முற்படுவது, குறிப்பாக அச்சுறுத்தல் மூலம் வாக்குமூலங்களை பெறுவது, சித்திரவதைகள் மூலம் வாக்குமூலங்களை பெறுவது, தூண்டுதல் மூலம் வாக்குமூலங்களை பெறுவது, வாக்குறுதி உங்களை விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி மூலம் வாக்குறுதிகளை பெறுவது என்று. சுரேஷ் செலவை பொறுத்தவரை சொல்லப்போனால் அனைவரும் இதில் ஒரு விடயங்களை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கோட்டாபாயவுக்கு பயணத்தடை விதிக்கப்படும் வரை அவர் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வந்தார். ஆனால் அவரை பார்வையிட வேண்டும் என்று நீதிபதியும் அந்த அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்று வந்தார். அப்போதெல்லாம் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை. இப்போது இந்த சித்திரவதைகளுக்கு எதிரான அதிகாரிகள் இலங்கையில் நிற்கின்ற காலப்பகுதியில் இவர் இவ்வாறான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தால், ஒருவேளை அவர்கள் நிற்கின்ற காலப்பகுதி இந்த மாதம் 15 தொடக்கம் 24ஆம் தேதிக்கு இடையில் சுரேஷ் அளவையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அவருடைய போராட்டம் என்னவாக இருக்கிறது? நான் அங்கு செல்ல முடியாது, அங்கு சித்திரவதைகள், அங்கு பல்வேறுபட்ட தொல்லைகள் இருக்கிறது என்று. உண்மைதான், அங்கு இருக்கிறது என்றால் இவர் அந்த காலப்பகுதியிலே ஒரு அதிகாரியாக இருந்தவர். இப்போது இவர் என்ன சொல்ல போகிறார் என்றால், இவர்கள் என்னுடைய சுய விருப்பின் பேரில் இந்த வாக்குமூலங்களை பெறவில்லை, என்னுடைய சுய விருப்பின் பேரில் நான் கொடுக்கவில்லை, இவர்கள் என்னை நிந்தித்தார்கள். அவருடைய மனைவி கூறுகின்றார், அவருடைய மலவாயில் வழியே மலவாயில் பகுதியிலே இவருக்கு காயம் இருக்கிறது என்றெல்லாம் கூறுகின்றார். அப்படி என்றால் இவருடைய வாக்குமூலம் சர்வதேச ரீதியாக செல்லாத ஒன்றாக மாறப்போகும். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான உபகுழு இலங்கையில் இருக்கின்ற போதுதான் இவர் இதனை ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் வடிவாக பாருங்கள், இவர்கள் வருகின்ற காலப்பகுதி 15 தொடக்கம் 24 காலப்பகுதியில் அதிக அளவில் சுரேஷாலை வதைக்கப்படுகிறார், சித்திரவதை செய்யப்படுகிறார், சுரேஷாலைக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்கிற கருத்தை யார் கூறுகிறார்கள்? எதிரணியில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக சுரேஷாலை சட்டத்தணியில் சந்திக்க வேண்டும் என்பது மனைவியினுடைய கோரிக்கை என்பதற்கும் அப்பால் எதிரணிக்கான ஒரு தேவையாக இருக்கின்றது. எனவே இப்போது சுரேஷாலை கிட்டத்தட்ட மிகவும் அழகான வகையிலே அதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். இப்போது அவர் ஒருவேளை இந்த வாரம் அவர்கள் செல்வதற்கு முதல் சுரேஷாலவை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திக்காமல் விடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எதுவும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. இப்போது சுரேஷாலவின் வாக்குமூலம் ஒரு போலியான வாக்குமூலம் என்பதை நிறுவுவதில் எதிரணி ஓரளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சுரேஷாலை இப்போது என்ன கோரிக்கை? நான் அங்கு செல்ல மாட்டேன், நான் மரணத்தை சந்தித்தாலும் பரவாயில்லை, அங்கு செல்ல மாட்டேன். அந்த விசாரணைகளின் போது பக்கச்சார்பு இருக்கக்கூடிய சுரேஷாலை தொடர்ச்சியாக கூறி வருகிறார். ஷானி அபேசேகர மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டே வருகிறார். அப்படி என்றால் சுரேஷாலை கூறியது அனைத்தும் உண்மையாக இருக்கிறது. சுரேஷாலை அனைத்தையும் கூறிவிட்டார். அந்த கூறிய உண்மைகளை இப்போது அவரே பொய்யாக்க போகிறார். நான் உண்மையா சுயவிருப்பின் பேரிலே வழங்கவில்லை என்று அவர் கூறினால் என்ன செய்வது? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். சுரேஷாலவின் உண்மைகளை இந்த உதயகம்பன்பில விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர மற்றும் பலர் பொய்யாக்குகின்ற ஒரு கட்டத்தில் அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்களா, தோல்வியடைந்து விடுவார்களா என்பது சட்டம்தான் இந்த இடத்திலே கூற வேண்டும். இவர்கள் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி இருக்கிறார்கள். சுரேஷ் செலவும் நீதிமன்ற அவமதிப்பும் இருக்கின்றது. நீதிபதி அவரை பார்வையிட செல்லுகின்றார். அதாவது 12/2022 என்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் திருத்தத்தின் பிரகாரம் ஒரு நீதிபதி சிறைகளுக்கு சென்று கைதிகளை பார்வையிடுவது, பயங்கரவாத தடை சட்டத்தின் கைதாகின்ற கைதிகளை பார்வையிடுகின்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நீதிபதியும் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் பார்த்தால் அவர் நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாம் கூறாதவர் திடீரென்று கூறுகிறார் என்றால், இந்த குழு இலங்கையில் இருக்கின்ற போது அவர் இந்த கருத்தை பெரிய அளவிலே முன்வைப்பாராக இருந்தால் அது அவருக்கு ஒரு வெற்றியாக மாறும். சர்வதேச ரீதியாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் திரட்டப்பட்ட தகவல் ஒரு துன்புறுத்தல் மூலம் பெறப்பட்ட தகவல் என்று அவர்கள் முடித்து விடுவார்கள். எனவே இந்த இடத்திலே சுரேஷ் சாலவுக்கு முறையான ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலோசனையின்படிதான் சுரேஷ் சாலே இவ்வளவு திருகுதாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் மிகவும் ஒரு மன வலிமையுடையவர், அவர் மிக தைரியமானவர், அவர் எந்த இடத்திலும் அவர் சோர்வானவர் இல்லை. ஆனால் அவரை இவர்கள் மிகவும் அழகாக வழிநடத்தி இருக்கிறார்கள். இப்போது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தர்ம சங்கடமான நிலை. அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியது விசாரணைகளில் பெறப்பட்ட தகவல் எல்லாவற்றையும் போலியாக்கி இவர்கள் இப்போது புதிய நாடகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய எஜமானர்கள் பலர் காப்பாற்றப்பட வேண்டும். கோட்டாபய ராஜபக்ச மீது நேரடியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பலர் இராணுவ அதிகாரிகள் சிக்கப் போகின்றார்கள். எல்லோரையும் ஒரு ஷலே காப்பாற்றி இருக்கின்றார். அவர் எப்படி காப்பாற்றி இருக்கிறார் என்றால், தான் கொடுத்ததையே இப்போது தான் உண்மையாக கொடுக்கவில்லை என்று அவரே கூறி விடயத்தை முடிக்கப் போகிறார். பொறுத்திருப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்றால் இங்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கு. டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ளான ஒருவரை பிமல் வீரவன்ச போன்றவர்கள் கூவி அழைத்து வந்து
அவரே கூறினார் எனக்கு மன அழுத்தம் என்று. அப்படித்தான் அவர் அமெரிக்கா சென்றார் மன அழுத்தத்தால். விமல் வீரவன்ச போன்றவர்கள் உதவாக்கரைகளால் தான் அவர் அழைத்து வந்தார்கள். அவர்கள் அழைத்து வந்த ஒருவர் தான் இவர். இவரால் தான் அவர் ஆட்சிபுடம் ஏற்றப்பட்டார். தனக்கு மன அழுத்தம் என்று கூறிய ஒருவரை, ஒரு பைத்தியக்காரனை இவர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி பீடத்திலே ஏற்றினார்கள், பதவியில் அமர்த்தினார்கள். எனவே இறுதியில் என்ன நடந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த பைத்தியக்கார கோட்டபாய நாட்டையே வங்குரோத்து நிலைக்கு அடைய செய்து நாட்டையே மிக மோசமாக மாற்றினார். அதுவே இந்த நிலைப்பாடு என்று தென்னிலங்கையில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஒருவர் விவரித்துக் கொண்டிருக்கின்றார். டிப்ரெஷன் කියලා පැනලා ගිය මිනිහා. අනේ පැනලා ගිය එකාව, පැනලා ගිය මොලේ අමාරු කාර්යව මේ කේවට්ටයෝ ටික මේ ගොමාලා මේ වීරවන්තලා විමලයා අර හිටන ඔය දැන් ඔය එකතු වෙලා ඉන්න පඟර නැට්ටු ටික ඔක්කොම ලියලා කියලා කෑ ගහලා මේ පැනලා ගිය එකාව ගෙන්න ගත්තා. මොලේ අමාරු කාර්යව ගෙන්න ගත්තා. අන්තිමේදී මොකද්ද කොලේ? අන්තිමේදී මොකද්ද කොලේ? මේ මොලේ අමාරු කාර්යය මේ පිස්සු ගෝඨාභය අන්තිමේදී මුළු රටම බංකොලොත් කරලා මුළු රටම බංකොලොත් කරලා ඇදිවත පිටින් මිනිහා පැනලා ගියා. ඇදිවත පිටින්ම මිනිහා පැනලා ගියා. ඔන්න ඕක තමයි ගෝඨාභය වත. ගෝඨාභය කතා ප්‍රවෘත්තිය. சலைவை பொறுத்தவரையில் சலைவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிவு என்னவென்று சொன்னால், உடனடியாக விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பது, நீதியான விசாரணைகளுக்கு அவர் ஒத்துழைப்பு செயற்படுவது. ஒரு விசாரணைகளுக்காகத்தான் சுரேஷாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒத்துழைப்பு வழங்குவதை நிறுத்தி கொண்டார். அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளால் தான் இப்போது சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. பொது வழியில் போராட்டங்களை நடத்தினார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன் இடம்பெற்ற போராட்டத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதற்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்கவில்லை, தங்களுடைய எதிர்ப்புகளை வழங்கினார். எனவே உடனடியாக நியாயமான விசாரணைகளை நடத்துவதற்கு இவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவருடைய போராட்டத்தை நடத்தியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். இவர்கள் கோஷங்களை எழுப்பியவர்கள் எல்லாம் இப்போது தலைமுறைவாகிவிட்டார்கள். எனவே வாக்கு கேட்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறியதொன்று, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்களை வெளிப்படுத்துவோம் என்று. அந்த கண்டுபிடித்து அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். கடந்த கால அரசாங்கங்கள் அதனை செய்யவில்லை. ஆனால் நாம் நிச்சயமாக செய்வோம். அதன் விளைவாகவே சுரேஷாலே கைது செய்யப்பட்டார். சலைவுக்கு இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை மட்டும்தான் ஒரே தெரிவாக இருக்கிறது என்று பிரதி நிதியமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதானது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தற்போது முன்னெடுக்கப்பட்ட வரும் விசாரணைகள் தொடர்பில் எனக்கு பூர்ணமான நம்பிக்கை இருக்கின்றது. இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளிகள் நிறுத்தப்படுவார்கள். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை விவகாரம் அரசியல் தளத்தில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் நிலவி வரும் பின்னணியில் இந்த செயல்முறை தொடர்பாக தாம் உள்ளிட்ட தரப்பினர் நிலைப்பாடுகளில் மாற்றமில்லை. இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளும் அதனுடன் தொடர்புடைய நபர்களையும் கண்டறிந்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு சட்டபூர்வமான அல்லது பாதுகாப்பு விசாரணைகளுக்கும் முட்டுக்கட்டை போடும் எண்ணம் எமக்கோ அல்லது எமது கட்சிக்கோ கிடையாது. விசாரணையை துரிதப்படுத்தி சூத்திரதாரிகளை கண்டறியுங்கள் என்று கூறுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சியிலும் இப்போது குழப்பம் இருக்கின்றது. அவர்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட முழுமையான விசாரணை தரவுகளை தற்போதைய இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. கடந்த 2019 ஏப்ரல் 21 அன்று தாக்கல் நடத்திய குறுகிய காலப்பகுதியில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முழுமையான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியை கோரியிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சி நினைவூட்டியுள்ளது. இலங்கை புலனாய்வு அமைப்புகளுக்கு சில தொழில்நுட்ப நிபுணத்துவம் பற்றாக்குறை இருந்ததனால் இந்த உதவி கோரப்பட்டதாக அமெரிக்கா அன்று வெளிப்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து FBI முகவர்கள், இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய CID அதிகாரிகள், ராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் அரச புலனாய்வு சேவை SIS ஆகியவற்றுடன் இணைந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த விசாரணைகளின் முடிவுகளை FBI அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்ததுடன் உள்ளூர் அதிகாரிகளும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு
அடையாளம் காணப்பட்ட சில விசாரணைகள் இடம்பெற்றது. பின்னர் விசாரணைகளின் அடிப்படையில் 2020 ஆண்டு நவம்பர் 12 அன்று FBI விசேட முகவரால் அமெரிக்க நீதிமன்றத்தில் விரிவான வாக்குமூலம் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2020 டிசம்பரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் இலங்கையில் ஏற்கனவே காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் சிலருக்கு குற்றவியல் வழக்கம் தொடரப்பட்டது. ஏன் ஐக்கிய தேசிய கட்சி இந்த வழக்கை இப்போது கொண்டு வருகிறது? நேற்றைய தினம் ஆசுப் குமார் சிங்க இந்த வழக்கு துரிதமாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்ற போது அவரை கட்சியிலிருந்து அவர் கட்சி உறுப்பினர் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி மறுத்தது. இப்போது ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த விசாரணைக்குள் ஏன் என்ட்ரி கொடுக்கின்றது, ஏன் நுழைகின்றது? இப்போது சுரேஷ் சாலை விவகாரம், அங்கு எதிர்கட்சியினர் போராட்டம், இந்த விசாரணைகள் எல்லாம் நாங்கள் முடித்து விட்டோம் என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்ற பின்னணியை பார்க்கின்ற போது எங்கோ ஒரு குழப்பம் ஆரம்பிக்கின்றது. இந்த விசாரணை என்ன இடம்பெறப் போகிறது என்று தெரியாது. தொடர்ச்சியான பதட்டம், FBI அறிக்கை, SIS நிலைப்பாடு, இலங்கை CID நிலைப்பாடு என்று ஒட்டுமொத்தமாக இந்த விசாரணை குழம்பவில்லை. விசாரணைகளை குழப்புவதில் பலரும் முனைப்பு காட்டியிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை எப்படி அடையப் போகிறது, யார் சிக்கப் போகிறார்கள், எப்படி சிக்கப் போகிறார்கள் என்பதுதான். ஆனால் சுரேஷ் அலவின் போராட்டம் உண்மைக்கு புறம்பானது என்பது எப்போது அம்பலமாகும், எப்படி அம்பலமாகும்? சுரேஷ் அலவின் மனைவியின் பதட்டம் சுரேஷ் அளவுக்காகவா அல்லது வெளியில் இருக்கும் யாரையும் காப்பாற்றும் உள்நோக்கம் இருக்கிறதா என்கின்ற பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தில் கடந்த காலங்களில் பலரை வதைத்த சுரேஷ் சாலை இன்று தான் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதும், கோட்டாபாய ராஜபக்ச PTIக்கு எதிராக தன்னை கைது செய்யக்கூடாது, PTIயின் பயங்கரவாத தடை சட்டம் தன் மீது பாயக்கூடாது என்று இடைக்கால தடை உத்தரவு எடுப்பதும் எவ்வாறான ஒரு நிலைப்பாடு எடுக்க போறது. ஆனால் விசாரணை துரிதகதியில் இடம்பெறுவதில் மாற்றமில்லை என்பதுதான் விசாரணை அதிகாரிகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட விசாரணை அதிகாரிகள் பல சூத்திரதாரிகளை நெருங்கி விட்டார்கள். எப்போது கைது செய்யப்பட போகிறார்கள், எப்படி கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.